சாய் பக்தர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று மன்னிப்பு. சாரி கேட்கக்கூடிய குவாலிட்டி, சாரி கேட்கக்கூடிய மனசு, சாரி கேட்கக்கூடிய எண்ணங்கள் உங்களை நல்லவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவராகவும் இந்த சொசைட்டியில் உங்கள் குடும்பத்தாரிடம் உங்களை பிரதிபலிக்கும். இது நான் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக், பெரிய பெரிய ஆட்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக், நிறைய மகான்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக். ஆக இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் முக்கியமான பதிவு. ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். சாயின் பிள்ளைகள். ஸோ சாயின் பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் மட்டும் போதாது. இந்த உலகத்தில் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், குறிப்பாக ஒரு பிரச்சனையை எப்படி சமாளிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் இருக்க வேண்டும். அப்போது சாரி, மன்னிப்பு கேட்கக்கூடிய வார்த்தை உங்களை என்ன செய்யும் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ ஒரு உதாரணம் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் ஜூனியர், ஒரு 3 இயர்ஸ், ஒரு 3 வருடம் அனுபவமிக்க ஒரு வழக்கறிஞர். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம். ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா. ஒரு சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம். ஆனால் ஒரு இடத்துல நான் ஒரு சீனியர் நீதிபதியை, நீங்களாம் ஒரு ஜட்ஜா அப்படின்ற ஒரு கொஷினை நாங்கள் போடுறேன். அத்தனை பேர் முன்னாடியே அது அசிங்கமாகுது. அந்த நேரத்தில் அது எனக்கு ரைட்டாக படுது. ஏன்னா நான் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். அந்த கோவத்தால் நான் செய்யக்கூடிய விஷயம் எனக்கு ரைட் அப்படின்னு என் மண்டைக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்குது. ஆனால் சுற்றி பார்க்குறவங்க முன்னாடி நான் ஒரு கோமாளியாக தெரியப்படுறேன். அந்த உணர்வை உணர்வதற்கு எனக்கு சிறிது நேரம் ஆகுது. அப்போது கொஞ்ச நேரம் என்னுடைய தவறை ரியலைஸ் பண்ணி, ஆமாம் நான் உண்மையிலே தவறு செஞ்சுட்டேன். இத்தனை பேர் முன்னாடி ஒரு ஆனரபிள் ஜஸ்டிஸை, ஒரு நீதிபதியை, நீதி அரசரை நான் அவங்க முன்னாடி சொன்னது என் தப்பு. அது என்னுடைய குவாலிட்டியை கீழே இறக்கிடுச்சு. என் மேலே இருந்த அந்த நல்ல பெயரை இறங்கி போச்சு அப்படின்னு உணர்ந்த உடனே நான் போயிட்டு அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அத்தனை பேர் முன்னாடியும் கேட்குறேன். எல்லோரும் முன்னாடி திட்டிட்டு தனியாக போய் கேட்குறதுன்றது வேறு. எல்லோரும் முன்னாடி திட்டிட்டு 10 நிமிஷத்தில் என்னுடைய தவறை உணர்ந்து நான் அந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னா அது என்னுடைய குட் குவாலிட்டியை காட்டுது அப்படின்னு நான் என்னுடைய மனசு நம்புது. அதே மாதிரி அவர்களும் மன்னித்தார்கள். அதன் பிறகு என்கிட்ட அவங்க நண்பர்களாக நடந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். நான் ஏன் இந்த ஒரு சின்ன ஸ்டோரியை நான் சொல்கிறேன், ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்கிறேன்னா, உங்கள் மனைவியாக இருக்கட்டும், கணவனாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய இடமா இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, அது தவறு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு அவங்கக்கிட்ட சாரி நான் தெரியாமல் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு உங்கள் மனைவிக்கிட்டேயும் கேட்கலாம், உங்கள் கணவன்கிட்டேயும் கேட்கலாம். நான் இதுக்கு மேலே இந்த தவறு செய்ய மாட்டேன் அப்படின்னு உட்காந்து பேசி அவங்கக்கிட்ட சாரி கேட்குறதுனால, உங்களுடைய மேலதி அதிகாரிக்கிட்ட சாரி கேட்குறதால நீங்கள் கெட்டுப்போனவர்களாக அர்த்தமல்ல. அந்த மன்னிப்பு உங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும், அல்லது உங்கள் எதிரியை நண்பனாக மாற்றும். உங்கள் எதிரியை நண்பனாக மாற்றும். இது 100% உண்மை. இது பொய்யோ மெய்யோ அப்படிலாம் கிடையாது. இது 100க்கு 100 உண்மை. குட் குவாலிட்டியில் மிக முக்கியமான ஒன்று சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டியது மன்னிப்பு. கண்ணை மூடிட்டு கேட்டுருணும். அதுவும் குறிப்பாக நம்ம குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்பதற்கு வெக்கப்படவே கூடாது. 4 செவத்துக்குள்ளே பொண்டாட்டி காலில் விழணுமா விழுந்துடணும், அம்மா காலில் விழுந்துடணும். என்னுடைய சின்ன பிள்ளை எனக்கு சொல்லிக் கொடுக்குது, என் குழந்தை எனக்கு சொல்லிக் கொடுக்குதே, உனக்கே வெளி உலகம் தெரியல, நீ எனக்கு சொல்லித் தரியாடா அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. நம்ம மூதாட்டியர்கள் சொன்னது போல தான், கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவு. நமக்கு யாரோ ஒருவர் பாடத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கொண்டு போய்கொண்டே இருப்பார்கள். நிறைய பேர் நம்மிடம் பழகுவார்கள், நிறைய பேர் நம்மை விட்டு போய் கொண்டு இருப்பார்கள். மிஞ்சி போனால் இன்னும் ஒரு 30 ஆண்டுகள் தான் நம்முடைய வேலிடிட்டி, உங்கள் வயசுலேருந்து கணக்கெடுக்கும்போது. ஆக இந்த வாழ்க்கை எப்படி வாழணும், ரொம்ப அழகாக வாழணும், பிரச்சனைகள் இல்லாமல் வாழணும், சந்தோஷமாக வாழணும். அதற்கு மன்னிப்பு கேட்கக்கூடிய மனநிலை உங்களுக்கு வேண்டும். உடனே ஈகோ பார்க்கக்கூடாது. சார் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் தவறே செய்யாமல் அப்படின்ற வார்த்தையை நீங்கள் சொல்லக்கூடாது.
நம்ம தான் தவறு செஞ்சதாக சொல்லுவாங்க, எல்லாரும் நம்ம மேலே தான் குறை சொல்லுவாங்க. ஆனால் நம்ம அந்த தப்பை செஞ்சுருக்க மாட்டோம். ஆனால் எல்லாரும் நம்மையே கை காட்டுவாங்க, நீ தான். அவங்க எல்லாருக்கும் போய் நான் இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவனுக்கு தெரியும் எது எப்போது உனக்கு கொடுக்கணும், எது எப்போது உன்கிட்டேருந்து எடுக்கணும், எது எப்போது உன்னிடமிருந்து பிரிக்கணும், எல்லாமே ஆண்டவனுக்கு தெரியும். ஆண்டவனுக்கு தெரியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஆக சாயன் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாமே உங்கள் கூட இருக்குது. அதை நீங்கள் எப்படி கையாளுகின்றீர்கள் என்பது மிக முக்கியம். உதாரணத்துக்கு சந்தோஷமாக, அப்போ சந்தோஷம் இழந்து போச்சு, நம்மக்கிட்ட இல்லை. அப்போ அந்த சந்தோஷத்தை மீட்டெழுப்பதற்கான வழி என்ன? எனக்கு பணப்பற்றாக்குறை, அப்போ பணத்தை எப்படி சேகரிப்பது, அதுக்கான திட்டமிடுதல். அப்போ எது நமக்கு இல்லையோ அதை நோக்கி திட்டமிட்டு செயல்படும்போது அது நமக்கு சக்ஸஸ் ஆகும். எந்தவித கோலுமே இல்லாமல், எந்த விதமான எண்ணமே இல்லாமல், ஏதோ சாப்பிட்டோம் தூங்கணும் வேலைக்கு போகணும்னு இல்லாமல், ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட், ஏதோ ஒரு விஷயத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தை அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் அவங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆக சாயின் பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், மன்னிப்பு கேட்பதற்கு தயங்கக்கூடாது. இதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல வர்றது. இப்போ நீங்கள் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, மன்னிப்பு அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது கேட்டுருணும். 4 பேர் முன்னாடி இருக்காங்க, பின்னாடி, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. மன்னிப்பு கேளுங்க. அந்த 4 பேர் சுற்றி வேடிக்கை பார்க்குறான் பாரு, அவன் சொல்லுவான் அவங்க நீங்கள் நல்லவர்கள் அப்படின்னு. உங்கள் முன்னாடி சொல்ல மாட்டான், பின்னாடி சொல்லுவான். எப்போ அந்த புள்ள தப்பு பண்ணிச்சானா அங்கேயே அந்த தப்புக்கான மன்னிப்பு கேட்டுச்சுப்பா, இந்த மாதிரி புள்ளைய நான் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு உங்களுக்காக வக்காலத்து வாங்குவாங்க. அவங்க உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி எனக்கும் நிறையா நடந்திருக்கு. நமக்கே தெரியாமல் நமக்காக நிறைய பேர் வக்காலத்து வாங்கியிருப்பாங்க. அதை நான் அடுத்தவங்க சொல்லி சில நாட்கள் கழித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக மன்னிப்பு கேட்பது என்பது மிக குட் குவாலிட்டி. குறிப்பாக உங்கள் குடும்பத்திடம், உங்கள் கணவனிடம், மனைவியிடம், பிள்ளைகளிடம், நண்பர்களிடம், தோழர்களிடம், உங்களுடைய அண்ணன் தம்பிகளிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அஞ்சவே கூடாது. ஈகோ பார்க்கக்கூடாது. ஆமாம் நான் தவறு செஞ்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே நான் தவறு செய்ய மாட்டேன். உங்கள் மனைவி, நான் என்னை மன்னிச்சிருமா, இதுக்கு மேலே தப்பு நடக்காது. உங்கள் கணவன், இதுக்கு மேலே இந்த தவறு நடக்காது, என்னை மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்பு என்ற வார்த்தை உங்களை பெரிய மனிதர்களாக மாற்றும், உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நிச்சயமாக சாயப்பாவின் அருளால் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும். அதை உங்களால் உணர முடியாது. ஆனால் நான் அடித்து சொல்கிறேன், நீங்கள் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது உங்களை அடுத்த கட்டத்திற்கு உங்களையே அறியாமல், உங்களுக்கே தெரியாமல் அது உங்களுக்காக வேலை செய்து கொண்டு இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக எல்லாம் நல்லது நடக்கும். சாயப்பா உங்களோடு இருக்கிறார். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க, தைரியமாக இருங்கள். மன்னிப்பு கேட்பதற்கு தயங்க வேண்டாம். சாயப்பா உங்களோடு இருக்கிறார். ஓம் சாய்ராம்.